கண்ணு முன்னாலே எப்படி முடி கொட்டி நீங்கள் வலிக்க ஆயிட்டீங்க. நான் தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன் சார். நான் 8th படிக்கும்போது அப்படியே அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கார்ல அவர மாதிரி இருக்கு சார் முடி. அத பாருங்க. அப்படியே ஸ்டைல் தொங்க முடி 8th படிக்கும்போது. ஆனா நம்பர் தான் இல்லையான்னு தான் தெரியல. டிப்ளமோ படிக்கும்போது வந்து இந்த பக்கம்லாம் போயிடுச்சு இங்க. அப்புறம் இங்க சுத்தமா அங்க குறைஞ்சிருச்சோ பின்னாடி போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஒரு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிச்சேன். நீங்க கேட்ட நாள் வந்து அதுதான். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது தான் தெரிஞ்சது நான் முடியல எவ்வளவு மண்டையில எவ்வளவு முடி இருக்குன்னு. இதெல்லாம் சும்மா பேக்கப். நான் அழுவலையா? கண்ணு வேர்க்குது. எண்ணெய் தேய்ச்சி ஒரு நாள் குளிச்சேன் சார். ஃபுல்லா அப்படியே ஒண்ணுமே இல்லை அதுல. அப்புறம் பார்த்தா இருக்கிறதே மொத்தமே கண்ணாடி ஒன்று எண்ணி பார்த்தா இங்க 2 இங்க 3 பார்த்தா ஒரு 150 முடிதான் இருக்கும் போல. அது மத்தவனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். கஷ்டமா இருக்குமா காண்டாவுமா? காண்டா வைத்தியர்ஸ்லாம் போட்டு ஹெல்மெட் கட்டுவோம். அப்படி கட்டும் போது அவ்வளவு முடி இருக்கும். கபீர்னு நமக்கு. ஐயோ காமெடியா நோட் பண்ணிக்கோங்க. வேற அவங்க முடி இருக்கிறவங்க வேற ஏதாவது பிரச்சனை சொன்னா கூட அப்படியே மண்டி பார்ப்பேன். இவனுக்கு முடி நிறைய இருக்கு, இதுவே நமக்கு பெரிய பிரச்சனை. வெளியே தான் அம்மா சரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை இவனுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லுவேன். அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனை இல்லையே. இந்த பிரச்சனை இல்லையே.